ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா ஸ்கந்த சஷ்டி கவசம் விரதம் ஆரம்பம். இன்னைக்கு தான் முதல் நாள். ஸோ இன்னிலிருந்து 28ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் நமக்கு ஸ்கந்த சஷ்டி விரத முறை நடந்துன்னு வரும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட கோவிலுக்கு கிளம்பின்னு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த 22லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் குடும்பத்தோடு வந்து முருகர் கோவிலுக்கு, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகர் கோவிலுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்தா போல் போயிட்டு வருவோம். முருகருடைய ஆசி எல்லாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரத நாள். எங்களுக்கு நோன்பை தொடர்ந்து, கௌரி நோன்பை தொடர்ந்து எங்களுக்கு இந்த 7 நாளுமே முருகருடைய முக்கியமான விரத நாள். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பின்னு இருக்கோம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, நாங்கள் வருஷம் இப்படி தான் கிளம்பின்னு இருக்கோம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே கோவில் கிளம்பின்னு இருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு வந்து எப்படியெல்லாம் எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது முருகர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் கூட திருப்பியும் சேர்ந்துக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து 7 நாளும் நான் கோவிலுக்கு போவேன் இல்லைங்களா, அதையும் உங்கள் கூட நான் சேர்ந்தா போல் ஜாயின் ஆகிடுவேன். ஏன்னா முதல் கந்த சஷ்டி விரதம் வந்து இன்னிலிருந்து ஆரம்பம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதே மாதிரி செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகருடைய திருக்கல்யாணம் வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து நம்ம கோவிலில் தரிசனம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தொடர்ச்சியாக இந்த விலாகை போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாருமே என்னுடைய விலாகை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பார்க்கணும். ஸோ இது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் நான் இப்போ கோயில் கிளம்பின்னு இருக்கேன். கோயில் கிளம்பிட்டு அங்கே எப்படியெல்லாம் எங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்ட்டு உங்கள் கூட வந்து நான் சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. ரொம்ப சூப்பராக பாருங்கள், எங்கள் பையன் வந்து அழகாக முருகர் மாதிரி பட்டை அடிச்சிட்ருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து டெய்லி இந்த மாதிரி தான் பட்டை அடிப்பாங்க. கோவிலுக்குன்னொன்னே இன்னும் பிரமாதமாக சூப்பராக கரெக்டாக அந்த 3 பட்டையும் கரெக்டாக வரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் அடிச்சுட்டு இருக்காரு. என் பாப்பா ரெடி ஆகிட்டு இருக்கா, சரி எப்போ கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க முருகர் கோவில். எவ்வளோ அழகாக இருக்குங்க. உள்ளே நுழைஞ்ச வாட்டி ரொம்பவே அழகு. உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகர் கோவிலை காட்டியிருக்கேன். ஸோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். சமீபத்தில் தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது, ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சக்தியான பழமையான முருகர் கோவில், பழனி ஆண்டவர் முருகர் கோவில். இது ரொம்பவே நிறைய பக்தர்கள் வருவாங்க அங்கே. ஸோ நாங்கள் முருகனை நல்லபடியாக தரிசிச்சிட்டோம். உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்தாப்புல நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டோம். ஸோ மகா கந்த சஷ்டி விரதம் முதல் நாள். ஸோ அதனால் வந்து ரொம்பவே பக்தியாக நாங்கள் இந்த 7 நாளும், அதாவது 22லேருந்து 28 வரைக்கும் ரொம்பவே முருகர் பக்திக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு அவரை வந்து அப்பனை தரிசிச்சிட்ட வாட்டி தான் வீட்டில் வந்து என்ன சமைக்கணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் பூஜை அறையில் நாங்கள் சமைச்சதை படைச்சி கற்பூர தீபார்த்தனைலாம் காட்டுவோம். ஸோ எல்லாருமே சூப்பராக சாமியை பார்த்தோங்க. ரொம்பவே அழகுங்க. முருகருக்கு சொல்லவா வேண்டும், அழகென்ற சொல்லுக்கு முருகர். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட். குமர குரு பர முருக குகனே புரச்சிறுமி கணவ சரவண நிருத கனக